நம்ம வந்து இப்போ பூண்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பச்சையாக பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. இந்த பூண்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி அது கூட போட்டுக்கலாம். ஒரு 5 வெத்தல் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அப்படியே இந்த ஒரு 5 வெத்தல் பார்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 5 வெத்தல் போட்டிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை இந்த கிண்ணத்தில் மாற்றிடுறேன். ஆனால் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். அந்த தாளிப்பில் தாங்க மனம் இருக்குது. அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். வீட்டை ஃபுல்லாக பூண்டு வாடை அடிக்கும். கிச்சன் ஃபுல்லாக இப்போ பூண்டு வாடை தான் அடிக்கும். இப்போ இதை மாற்றியாச்சு. இப்போ எண்ணெய் கடுகு போட்டு நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்படியே இதில் விட்டிங்கன்னா ஆனால் அந்த பூண்டோட மனம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அந்த வாடை தான் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பயங்கர வாடை இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது இப்படி தோசைக்கு வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு அப்படியே தோசைக்கு வச்சு கொடுத்துருவேன். அப்படியே சாப்பிடும் போது ஒரு டீஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க.